விசுவாசிகள் அனைவருக்குமே இருக்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், நான் வளர்கிறேனா அப்படிங்கிறத எப்படி அறிவது என்பது தான். அதற்கான பதில் பரிபூரணமான வாழ்க்கை கிடையாது, பாவம் பலவீனமடைகிறது தான். ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்யும் பொழுது நம்மை எளிதில் மேற்கொள்ளும் பாவங்களுடைய சக்தி உடைக்கப்பட்டு ஆழமான தாழ்மையும் இயேசுவின் மேலே அன்பும் உண்டாகுது. இந்த மாற்றத்தை நாம் சத்தியத்தின் வல்லமையினால் காண முடியும். சத்தியமாகிய கிறிஸ்துவை பற்றிய ஆழமான அனுபவபூர்வமான அறிவு நம்முடைய ஆத்மாவை மாற்றுது. அதனால உங்களுக்கே நீங்கள் இந்த கேள்விகளை கேட்டு பாருங்க. நான் முன்பை விட வேகமாக பாவத்திலிருந்து விலகி ஓடுகிறேனா? என்னுடைய மனசாட்சி குற்ற உணர்வுக்கு அதிக உணர்திறன் கொண்டதாக இருக்குதா? என்னுடைய சுய மகிமையை விட தேவனுடைய மகிமையை நான் அதிகமாக தேடுறேனா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆம் அப்படின்னு உங்களால் பதில் சொல்ல முடியும்னு சொன்னால், ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறார் அப்படிங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருக்கலாம். ஆனால் இங்கே மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் கவனிக்கணும். ஆறுதல், நம்பிக்கை அல்லது பரிசுத்தமாக்குதல் இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக நீங்கள் உங்களுக்குள்ளே பார்க்காதீங்க. எல்லா விஷயங்களுக்கும் கிறிஸ்துவை மட்டுமே முழுவதுமாக நோக்கி பாருங்கள். ஏன்னு சொன்னால், அவர் உங்களுடைய நீதியாக இருக்கிறது போல உங்களை பரிசுத்தமாக்குகிறவரும் அவர் தான். விசுவாசத்தினால இயேசுவை பார்ப்பது அப்படிங்கிறது சூரிய ஒளி உள்ளே வர ஜன்னலை திறந்து வைக்கிறத போன்றது. அதனால நீதியின் சூரியனாகிய அவர் உங்களுடைய ஆத்மாவில் பிரகாசிக்கட்டும். அப்பொழுது பாவம் மரணமடையும், பரிசுத்தத்தின் கனிகள் உங்களுடைய வாழ்க்கையில் பெருகும்.